ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரம் முன்னாடி வந்து நானு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோல 10 பாயிண்ட்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல முதலாவது பாயிண்ட், "ஹவ் டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன் வித்தவுட் ஃபீலிங் ஆக்வர்ட்" அப்படிங்கிற ஒரு டாபிக்க பத்தி போன வாரம் விவரமா பேசியிருந்தேன். அதாவது சப்போஸ் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணணும். இல்ல இன்டர்வியூல வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியாதவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து எப்படி கான்வர்சேஷன இனிஷியேட் பண்றது? இல்ல ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்லயே ஒரு கலீக் கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறத பத்தி விவரமா பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியா இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, காமன் மிஸ்டேக்ஸ் வைல் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். அதாவது நமக்கு நம்மை அறியாமலே வந்து மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இல்ல ஒரு சில ஃப்ரேசஸ் வந்து நாம அப்படியே வந்து பேசி பழகியிருப்போம். நம்ம இங்கிலீஷ் கத்துக்கின நாள்ல இருந்து. அதெல்லாம் என்ன? அந்த காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன? அத எப்படி வந்து அவாய்ட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து நானு நம்மளோட Google Driveல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் யூர் ஃப்ரீ ரெஃபரன்ஸ். எப்போ வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் மிஸ்டேக்ஸ் while speaking English. Many people actually know good English words and grammar, but small common mistakes make their speech sound less natural. In this video, I'll highlight and correct those errors with examples. அதாவது நம்மள பலருக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்போம். தியரட்டிக்கலா கிராமர்ல எந்த பிழையும் இருக்காது. பேசுறதுலயும் வந்து ஃப்ளூயண்டா பேசுவோம். அகைன் ஃபாஸ்டா பேசுறது ஃப்ளூயன்ட் கிடையாது. தவறு இல்லாம நிறுத்தி நிதானமா பேசினாலே போதும். தட்ஸ் தி ஆக்சுவல் ஃப்ளூயன்சி. இதெல்லாம் செய்வோம் கரெக்டா. ஆனா சின்ன சின்ன தவறுகள வந்து நம்ம அறியாமயே வந்து செய்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி தவறுதலா என்னென்ன வார்த்தைகள நம்ம வந்து யூசுவலா பயன்படுத்துவோம். இது மாரி நெறைய இருக்கும். இட் மே பி அவுட் ஆஃப் அவர் ஸ்கோப் ஃபார் அவர் ஷார்ட் கன்டென்ட். பட் இன்னைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள் அந்த மாரி நம்ம என்ன தவறு செய்வோம் அப்படிங்கிறத பத்தி ஹைலைட் பண்ணி சொல்றேன். லெட்ஸ் லுக் இன்டு இட். முதலாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் அப்படிங்கிறது வந்து நம்ம நெறைய ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்ல வந்து பயன்படுத்துவோம். இமெயில்லயும் சரி, இது சில சமயம் நானே இமெயில்ல வந்து பயன்படுத்துவேன். அப்புறம் அந்த இமெயில ரிவ்யூ பண்ற சாஃப்ட்வேர்லாம் இருக்கும்ல, அதுவே சொல்லும் நமக்கு. டிஸ்கஸ் அபவுட்ங்கிறதே வந்து ஆம்பிகுவஸான ரிடண்டன்ட்டான ஒரு விஷயம். இப்போ சிலர் வந்து பார்த்திருப்பீங்க. பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளண்டர்னாலே அது ஒரு தவறு தான். அதுக்கு எதுக்கு திருப்பி மிஸ்டேக்னு ஒரு வார்த்தை சொல்லணும்? அந்த மாரி தான். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த விஷயம் வந்து கன்வே ஆயிடும். லெட்ஸ் லுக் அட் தி எக்ஸ்பிளனேஷன். தி வேர்ட் டிஸ்கஸ் already மீன்ஸ் டாக் அபவுட். ஸோ அபவுட் இஸ் நாட் நீடட். இது வந்து எங்க இருந்து வரும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, டிஸ்கஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். அதை பத்தி அபவுட் அப்படிங்கிறது வந்து அப்படியே நம்ம லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். அதை விவாதிப்போம், அதை பற்றி விவாதிப்போம். இது ரெண்டுத்துக்குமே வந்து லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். டிஸ்கஸ் பண்ணுவோம் சவுண்ட்ஸ் நேச்சுரல் இன் தமிழ், பட் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டிஸ்கஸ். And the second mistake that I wanted to highlight is return back. I will return back by today evening. I will return back tomorrow morning. இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் தேவையில்லாத ஒன்று தான். I'll return back the book அப்படின்னு சொல்ல தேவையில்லை. I'll return the book அப்படின்னு சொன்னாலே போதும். Explanation. Return itself means come back or give back. Adding back is repeating the same meaning. It's ambiguous again. So, I shall return by tomorrow morning அப்படின்னு சொன்னாலே போதும். I shall come back. உங்களுக்கு வந்து பேக் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதில் வந்து கம் பேக் அப்படின்னு எழுதுங்க, அல்லது சொல்லுங்க. ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ புக்கை வந்து திருப்பி தரப்போறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஐ வில் கிவ் பேக் த புக் அப்படின்னு கொஞ்சம் லென்த்தியா சொல்றதுக்கு பதிலாக ஐ ரிட்டர்ன் த புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்ட் மிஸ்டேக் வில் பி ஓன்லி. இதை வந்து நாம நிறைய இடங்கள்ல இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட பழக்க வழக்கத்துல வந்து ஐ ஒன்லி டிட் தட், ஹி ஒன்லி செட் தட். இந்த மாதிரி ஒன்லிங்கிறத வந்து நம்மளோட மொழியிலிருந்து அப்படியே லிட்ரலா நம்ம வந்து இங்கிலீஷ்ல மாத்தினோம்னா தான் அப்படி வரும். நானே அதை பண்ணிடுவேன், அவனே அதை செஞ்சு முடிச்சிருவான் அந்த வேலையை. இதெல்லாம் வந்து நம்ம ஓன்லிங்கிறத பயன்படுத்தி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுவோம் ஒரு செயலை அல்லது ஒரு நிகழ்வை. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ கேம் எஸ்டர்டே ஒன்லி, நான் நேத்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை வந்து நம்ம நிறைய பயன்படுத்துவோம். அதை வந்து ஐ கேம் எஸ்டர்டே, ஐ ஜஸ்ட் கேம் எஸ்டர்டே, ஐ கேம் ஓன்லி எஸ்டர்டே இப்படின்னு. ஐ கேம் ஓன்லி அப்படிங்கிறத கூட இன்னும் பாலிஷ்டா ஐ கேம் ஜஸ்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொன்னாலே போதும்.
In English, only should come before the word it describes. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. only வந்து கடைசியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. So இதுதான் I came only yesterday recently. Yesterday only I came. Yesterday only I came sounds very தமிழ் இங்கிலீஷ் அல்லது வந்து எந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். பல லாங்குவேஜ் இப்போ நம்ம ஊர்லேயும் கூட சரி, இல்லை நம்ம நண்பர்கள் வேறு ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் சரி, அவங்க கூட இது வந்து நிறைய பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4, ஐ டிடன்ட் நியூ. இது வந்து நாம பாஸ்ட் டென்ஸ் பற்றின வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஐ டிட் நாட் அப்படின்னு வரும்போது இன்னொரு முறை பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்த தேவையில்ல. அது வந்து ஐ டு நாட் அப்படிங்கிறத வந்து ஐ டிட் நாட்னு மாற்றும் போது அந்த நோங்கிறது வந்து நோவாக தான் இருக்கும், நியூ ஆகாது. ஐ ஐ டோன்ட் நோ அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதையே பாஸ்டில் ஐ டிடன்ட் நோ அபவுட் இட், ஐ டிட் நாட் நோ அபவுட் இட் அப்படின்னு தான் வந்து எழுதுவோம். ஐ டிடன்ட் நியூ அப்படின்னு வந்து எழுதக்கூடாது, சொல்லக்கூடாது. இதே வந்து ஃபியூச்சரில் எப்படி சொல்லுவோம்? ஐ வில் நாட் நோ அபவுட் இட், I haven't known about it. I shouldn't know about it. You must not know about it. I haven't known about it. இப்படி தான் வந்து எழுதணும். I didn't knew அப்படின்னு ஒரு வேலிடான சென்டென்ஸ் கிடையாது. After didn't, always use the past verb, not past tense. So didn't know, not didn't நியூ. ஓகேவா? இதையே வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு வார்த்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அது மறந்து போயிடும். இதையே வந்து வேற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வார்த்தைகளை ரீஃப்ரேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ஐ டிடன்ட் ஈட், ஐ டோன்ட் வாக், ஐ டிட் நாட் வாக், ஐ டோன்ட் see, ஐ டிட் நாட் see. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நீங்க சென்டென்சஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்களே உருவாக்கி பாருங்க. அப்பதான் இது மனசுல தெளிவா நிற்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஷீ இஸ் ஹேவிங் அ கார், ஹீ இஸ் ஹேவிங் ஹிஸ் ஃபுட், அந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்பவே ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான விஷயம். இது வந்து நம்ம பல பேர் அந்த ஒன்லி நம்ம நிறைய கேட்போம் இல்லையா? அதே மாதிரி ஷீ இஸ் ஹேவிங் அ கார், ஹீ இஸ் ஹேவிங் அ பிளான் நவ், யூ ஆர் ஹேவிங் அ ஒர்க் நவ், ஐ ஆம் ஹேவிங் அ ஹோம் ஒர்க், ஐ ஆம் ஹேவிங் அ ப்ராஜெக்ட் நவ் இப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹேவிங் ஹேவிங் அப்படின்னு வந்து சொல்லி பழகி இருப்போம். Is it really necessary? Not really. Because she has a car. அவங்க கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும். She is having a car. That's absolutely not required. Explanation. We use has for possession, not is having. ஒரு பொருளை வந்து நாம வைத்திருப்பதற்கு I have, he has, she has, it has, we have இப்படின்னு சொன்னாலே போதும். I am having, he is having, you are having அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொருளுக்கு தான். அதே வந்து டைம், I'm having a good time அப்படின்னு சொல்லலாம். Are you having a good time அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ பொருளுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். For possession, we don't have to use is having or are having. Is having is having is correct only when it's an action happening now, like she is having lunch. அவங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நாம இந்த is having அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அண்ட் தட்ஸ் pretty much it. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இது மாதிரி உங்களுக்கு வேற எதெல்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. I'll be happy to clarify. இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணுன்னாலும் ப்ளீஸ் let me know in the comments. I'll be happy to talk about that. இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட 3வது பாகத்தை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். Thank you.